சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கலை இயக்குனர் தோட்டா தரணி. அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கலை உலகுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற கலை இயக்குனர் தான் தோட்டா தரணி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் இவர் இணைந்து பணியாற்றாத முக்கியமான இயக்குநர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இயக்குநர்களோடும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். 2 முறை சிறந்த கலை இயக்குனருக்கான தேசிய விருதை வென்றுள்ள இவருக்கு இந்திய அரசினுடைய 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை வழங்கி மத்திய அரசு கௌரவப்படுத்தி இருக்கிறது. மாநில அளவிலே பல விருதுகளை வென்றுள்ள தோட்டா தரணி கலை இயக்குனராக தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. நீங்கள் படிக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை ஆர்ட் டைரக்டராக வரணும்னு நினச்சிங்களா? சார், அந்த பர்டிகுலர் ஏஜில் அப்பா கூட போகிறதுனா தமாஷையாக போயிட்டு வருவேன். இவர் கூப்பிட்டு போக மாட்டார். உனக்கு எதுக்கு வந்தது இந்த சினிமாலாம்? அந்த டைமில் வந்து இந்த சின்ன சின்ன சிகரெட் ஷாப்பு, பீடி ஷாப்புக்கு அவங்கெல்லாம் பாண்ட்ஸு விற்கிறவங்க, ஹோல்சேலில் விற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் விண்டோ டிஸ்பிளே எல்லாம் பண்ணிட்டேன். அப்போ அந்த டைமில் பண்ணாக்கா அவனுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு. காலேஜ் ஜாயின் ஆகுனது யாருக்குமே தெரியாது. டிட்டோல் காலேஜ் போகிறேன்னு நினச்சின்னு இருந்தாங்க அவங்க. பட் அங்கே போகல. ஆனால் சாயங்காலம் ஆச்சுனாக்கா அப்பா கூட போகிறது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட காலேஜ் வந்து எக்மோரில் இருந்தது. எக்மோர் காலேஜிலேருந்து ஓஷியானிக் ஹோட்டல் வரைக்கும் நடப்பேன். வெளிநாட்டில் கூட போய் படிச்சிங்களா நீங்கள்? ஆமாம் சார், வெளியூரில் படிக்கிறது வாய்ப்பு ஜாஸ்தி. பட் எக்ஸ்டென்ஷன் பண்ணலன்னு தொட்டு கோவத்தில் கிழிச்சிட்டு வந்துட்டேன். எக்ஸ்டென்ஷன் வந்து சயின்டிஸ்ட் மட்டும்தான் கொடுப்பாங்களாம். ராஜ்பார்வை என்னோட செகண்ட் படம். நானாக போனேன். சிங்கத்தம் ஸ்ரீனிவாசன் நீ எதுக்கு வந்த அப்படின்னாரு. இல்லை சார், அவங்க இல்லை, அதனால தான். ஒரு பர்டிகுலர் அன்பு மழை பொழிகிறது அந்த பாட்டுக்கு, மழை பொழிகிறது, அந்த பாட்டுக்கு வந்து இது கொடை பிடிச்சிக்கிட்டு கமல் இது வருவார். அந்த ஷாட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு அதில் நிறைய கஷ்டம் வந்தது. இட் வாஸ் நாட் ஈஸி. அந்த பொண்ணோட ரூம் வந்து நான் பண்ணும்போது அது ஒன் டே தான் கிடச்சிது எனக்கு. அப்புறம் மார்க்கெட் செட்டப்புக்கு வந்து பண்ணோன்னாக்கா எங்கள் அப்பா கூப்பிட்டேன். நான் பயந்துட்டேன் கொஞ்சம். எப்போ வேணும்னாக்கா நாளைக்கு காத்தாலையா இப்போ சொல்கிறாங்க, அப்போவே போட்டாச்சு ஷெட்யூல் அப்படின்னாங்க ஒருத்தர். இந்த படத்தை தொடர்ந்து சாகர சங்கமத்தில் கே விஸ்வநாத்தோட பணியாற்றினீங்க. சாகர சங்கமம் கூட அதே தான், ஜாஸ்தி பேசுகிறது இல்லை. அந்த வெளியில் ஜெயபிரதா டீ எல்லாம் கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பர்கோலை நாங்கள் போட்டோம். இவர் ஏடுத நாகேஸ்வரம் வந்து அந்த பட்ஜெட் சொல்லி எனக்கு காட்டு மரம் கொடுத்து. இப்போ மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் படத்திலேயே நீங்கள் அவரோட பணியாற்றினீங்க. ஆமாம், அது வேறு டைப்பு. மணி சார் வந்து என்னன்னாக்கா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடுவேன். நீ மொத்தம் கதையெல்லாம் சொல்லாத எனக்கு. ஆனால் பாம்பேயில் என்ன நடந்தது, நாயகனுக்கு என்ன ஸ்டடி ஆச்சோ எனக்கு, மௌன ராகத்தில் அந்த மாட்டு வண்டி இது இன்றைக்கும் பிசி சொல்லுவோம், இது தரணியோட சாங் தான் அப்படின்னு. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு டென்ட்டெல்லாம் போட்டாச்சு. இந்த சின்ன பொண்ணு டென்ட்டு கூட ரேவதி தான் இவ்வளோ தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன டென்ட்டு தான் போட்டால் க்யூட்டாக இருக்கும். அப்படி பிசி சீரியஸாக வந்துட்டு மணிரத்னத்தோடு இணைஞ்சு நீங்கள் பணியாற்றியதில் மறக்க முடியாத ஒரு படம் நாயகன். அதுவும் நல்ல படம், கஷ்டம்தான். எதுவுமே ஈஸியாக ஹல்வா கொடுத்த மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒரே ஒரு படம் ரொம்ப
ஹாப்பியாக பண்ண படம் வந்து கீதாஞ்சலி. நாயகன் வந்து டென்ஷன் தான். ஆனால் அந்த படம் ஹிட் ஆனதே இப்போ ஒரு படத்தில் ஆர்ட் டைரக்டருடைய வேலை எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஜென்ரலாக கதை கேட்கும் போதே ஸ்டார்ட் ஆகணும். பட் யாரும் கூப்பிட்றது இல்லை. இது சீக்ரெட்டாகவே நடக்கும். ஒரு படத்தில் காஸ்டியூம் எப்படி இருக்கணும், ஹீரோயின் காஸ்டியூம் அதெல்லாம் நாங்கள் தான் போட்டோம், வேறு யாரும் போட்டது இல்லை கிடையாது. காதலனுக்கு கோபாலா கோபாலா சாங் ஒன்றும் இல்லை, ஜீவா கூட்டின்னு வந்தாப்புல சங்கரை. இப்போ சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜர் மாதிரி இருப்பார். அக்கிரா குரோசாவாவுடைய பாதிப்பா? அக்கிரா குரோசாவாது பாதிப்புன்னு இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா, அந்த கட்டமரன் கொம்பை தூக்கி வச்சுட்டு சென்டர் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 3 hours 4 hours முன்னாடி பண்ணுறோம். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஆர்ட் டைரக்டர்களுக்கு எப்படிப்பட்ட வரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், எது இருந்தாலும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்காரம் பெரிய இது கிடையாது. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு எவ்வளோ பெரிய மேதாவி இருந்தாலும் இன்றைக்கி தே ஹாவ் டு லிசன் டு தி ஆர்ட் டைரக்டர். இப்போ பாகுபலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை மிகப்பெரிய அளவில் அந்த படத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆமாம், ஹி ஹஸ் மேட் யூஸ் ஆஃப் இட் வெரி வெல். எஸ். ஹூ? ராஜமௌலி. எஸ். ஓகே. கமல் கண்ணன் ஆல்சோ டிட் வெரி வெல். நான் கமல் கண்ணன் நானே ஃபோன் பண்ணி, ஏன்னா அவர் கூட தான் ஒரு தகராறு நடந்தது எனக்கு. ஆனால் பொன்னியின் செல்வனில் அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எடுத்த முடிவு உங்கள் தான், மணிரத்னத்து தான். அதெல்லாம் ஜாலியாக தான் பண்ணேன், கஷ்டப்பட்டது எல்லாமே. ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு செட்டை வந்து திருப்பணும் அப்படின்னாங்க. நான் அங்கே உட்காந்தேன். நீங்கள் போட்ட செட்டில் இன்னொரு முக்கியமான செட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அந்த செட்டு இட் இஸ் எக்ஸாக்ட்லி த ரெப்ளிகா ஆஃப் த திங். அது பேசிட்ட பிறகு டைரக்டர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு, அந்த சந்நிதி வேணும். அங்கே போய் உட்காந்தாக்கா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. ஒரு ஆர்ட் டைரக்டருடைய வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கிறது யார்? கேமராமேன். இந்த கேமராமேன் கரெக்டாக ஃபீல் ஆகி எடுத்தால் தான் அது வந்து அது இருக்கிற இடம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும். இல்லைன்னாக்கா இவர் இப்போ ஒரு 10 லைட் அடிச்சுட்டு. ஒரு ஆர்ட் டைரக்டருடைய வெற்றி அப்படின்றது எதுன்னு நினைக்கிறீங்க? இது செட்டு போட்டாங்க, ரொம்ப செலவு பண்ணிட்டு செட் போட்டாங்க. செட்டுன்னு தெரியக்கூடாது. சிவாஜிக்கு அந்த ஹீரோயின் வந்து செட்டு போட்டாங்க ஏவிஎம்மில். அங்கே தங்குறவங்க 2 இன்சார்ஜ் அந்த பொம்பளைங்க வந்துருக்கு. உங்களுடைய திறமையை மிக அதிகமாக பயன்படுத்தி கொண்ட இயக்குனர் அப்படின்னு சங்கரை சொல்லலாமா? இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பொதுவாக ஆர்ட் டைரக்டர்களுக்கும் படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் நடுவில் பிரச்சனைகள் வருமா? வரும், வரதான் செய்யும். நானும் மணி சாரெல்லாம் சண்டை போட்டேன். அப்படியா? நாயகன்லேயே நாசித்த தீபாவளி டைமில் நைட்டு தான் எடுக்கிறாங்க சாங்கு. இவங்க வந்து சொல்கிறது 7:30 மணிக்கு. தண்ணி எடுத்துட்டா பெட்டர்னு. ஜென்ரலாகவே ஐ டோன்ட் ஹேட் எனிபடி. அவன் திட்டிட்டு போனால் திட்டுன்னு போட்டேன்டா அப்படின்னுவேன். ஒரு இடத்துல தான் எனக்கு கோவம் வந்தது சங்கர் மேலே. கொஞ்சம் பேஸ்டாப்பில் நானும் ரிப்ளை கொடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த பயணத்தில் சவாலாக இருந்த விஷயம் எது? மோஸ்ட் வேர்ஸ்ட் திங் ஐ ஹவ் எவர் கம் அக்ராஸ் இஸ் த பட்ஜெட்ஸ். இந்த கேமரா வந்து 10,000 ரூபாய் நான் சொல்கிறேன் சார், ஒரு 50 பைசாவில் கிடைக்குமான்னு பாருங்கள் சார். ஆனால் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ரப்பர் இல்லை, அந்த ரப்பர் புஷ்ஷு கூட கிடைக்காது. இந்த செட்டு போடுறதெல்லாம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறீங்களா? வளர்ச்சி வந்திருக்கு. பட் நீங்கள் பார்க்கும்போது என் செட்டை நான் பார்க்கும்போது நான் கிரிட்டிக்காக தான் பார்ப்பேன். பல திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் செட்டு போட்டு ஷூட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஆமாம், ஹெல்த்தி வந்து உங்கள் செட்டு போடுறது தான். பட் அது காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பட்ஜெட்ஸ் எங்கேயோ போயிடுது. அப்போது யுவர் லேபர் பட்ஜெட்ஸ்ன்னு இல்லை, யுவர் ஃப்ளோர் ஹையர் பட்ஜெட்ஸு இல்லை.